அதாவது என்னோட கல்லறைக்கு 10 லட்சம் கொடுக்குறேன். ஃபைனலி த டே கேம். ரொம்ப வருஷமா ஆசைப்பட்ட ட்ரிப்பு நிறைவேற போகுது. ஆக்சுவலா எங்க போறோங்கிறத போகும்போது சொல்றேன். பட் நம்ம எப்படி போறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம எப்பவுமே சென்னை டிராஃபிக்ல இருந்து தப்பிக்கணும்னா ஏர்போர்ட்டுக்கு மெட்ரோல போறது தான் பெஸ்ட். ஏரோ ஹப் வந்துட்டோம், ஃபுட்டு வாங்குறோம், கிளம்புறோம். ஏய் நான் எடுக்கிறேன் ப்ரோ 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 நான் எடுக்கிறேன் ப்ரோ. நீ எடுக்காத நான் எடுக்கிறேன் ப்ரோ. ஆய் சொல்லு ப்ரோ. ப்ரோ நீ பின்னாடி 2 பேர் அந்த 2 மலை குரங்கு என்ன பண்ணுது? டே பாருங்கடா, டே கொஞ்சமாச்சு ட்ரிப்புக்கு பார்த்துட்டு சீனு ஆயெல்லாம் சொல்ல மாட்டல. பாய்டா, நீ வராத, கிளம்பு போ. எப்படியோ வெளில இருந்து டாட்டா காட்டுவேன், ஆனா உள்ள வந்துட்டல. சொல்லி காட்டுறேன்னா வெளில இருந்து டாட்டா காட்டுவேன்னா சொல்லி என்னாலதான் வந்தாங்க. இல்ல எத்தனை நாள் அப்ப நான் சொல்லிட்டேன் உண்மையெல்லாம் வேணாம். காலையிலே சம்பவம் பண்ணிட்டான் எல்லாத்தையும் வச்சுட்டு. எங்க உட்காந்து மச்சா முடிய சுருட்டிட்டு வந்த? வீட்லயா? ஸ்டேட்டர் வச்சாடா? ஆக்சுவலி இந்த ட்ரிப்ல பாத்தீங்கன்னா மார்னிங்கே நான் ஒரு பெரிய சம்பவம் பண்ணி விட்டுட்டேன். என்ன பண்ணிட்டேன்னா, மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டிய இடத்துல ஏன் பாஸ்போர்ட்டை பதிலா என்னோட ஃப்ரெண்டோட, அதாவது கருப்பு டிஷர்ட்ல இருப்பான் பாருங்க, இவன் தான், இவனோட பாஸ்போர்ட்டை கொடுத்து மாத்திட்டேன். அதனால அவனோட பாஸ்போர்ட்டும் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாம ரொம்ப திக்கி திணறிட்டான். அப்புறம் நம்ம தலைவர் ப்ரோ வச்சுதான் ஏதோ சமாளிக்க முடிஞ்சது. ப்ரோ யாருன்னு தெரியணுமா? இப்போ ஒருத்தர் வராரு பாருங்க, போனை வச்சுக்கிட்டு. இல்ல இதெல்லாம் வந்து நான் யூடியூப்ல போடல. இது வந்து நான் வந்து vlog-ஆ கிரியேட் பண்ணி போட போறேன். ஷார்ட்ஸுக்கு இப்படி மாத்திடுவேன். சரி மச்சான், ஏர்போர்ட் எல்லாரும் வெளியூர் போறாங்க, ஜாலியா இருக்கணும்ல. எது இளவு இல்லாத மாதிரி உட்காந்துங்கிறாங்க. அதான் நல்ல இது உருவாது. வெளியிலே ஃபுட் வாங்கினது ரொம்ப நல்லதா போச்சு. ஏன்னா உள்ள எல்லாமே 500+ தான் வித் டாக்ஸோட. அண்ட் நீங்க வெளில இருந்து வாங்கிட்டு வர ஃபுட்டை நம்ம ஃபிளைட்குள்ளேயும் கொண்டு போய் சாப்பிடலாம். ஸோ அதுக்கு யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. பெட்டர் ஆப்ஷன் அது ஒன்று மட்டும்தான். நாங்க வாங்கின ஃபுட்டு ரொம்ப சுமார் தான். இது நான் தான் வாங்கினேன். எல்லாரும் பேங்காக்கு சரக்கு என்னென்னமோ எடுத்துன்னு போவாங்க. நான் பாருங்களேன், சித்தா மருந்து, அலோபதி மருந்து, பேண்டேஜ், ORS, மூக்கு கொண்டா மூக்கு, தலைவலிக்கு வந்து விக்ஸ். எங்க குரூப் நிலைமை இதுதாங்க. அப்புறம் பாருங்க ஆயின்மெண்ட் கீழே விழுந்தா. ஆஃப்டர் 2 hour டிலேஸ்க்கு அப்புறம் எப்படியோ கேட் ஓபன் பண்ணிட்டாங்க. கேட் நம்பர் 8. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சீனுக்கு. ஸோ நான் கொஞ்சம் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். ஆனா என்ன, நாங்க 2 பேர் பேசிட்டு இருக்கோம், முன்னாடி அந்த 4 பேருக்கும் எதுக்குமே சம்பந்தமே இல்லாம நடந்து போறாங்க. ஆனா அதுதான் புரியல. 4 பேர் மனசாச்சே இல்ல. நான் சீனு எப்படி போகுது? ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நாங்க கிளம்ப போற டைமும் வந்தது. சின்னதா ஒரு ஆசை, ஆனா நிறைய மெமரிஸை கிரியேட் பண்றதுக்கு கிளம்பிட்டோம். என்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் மச்சான் பாருங்க ஒரு வணக்கம், சவடிக்கா. இப்ப பாருங்க லைட்டா ஸ்மெல் பண்ணுவாங்க உங்க லைட்டா. நல்லா இருக்குல்ல. ஆனா என் ஒய்ஃப் பின்னாடியே வந்தா அது வேற கதை, விடுங்க. பேட்டரியில பவரும் இல்ல, உடம்புல எனர்ஜியும் இல்ல. சரி கண்ணை மூடி திறந்தோன்னா கடைசியா நாங்க எங்க வந்திருக்கோன்னு சொல்லட்டுமா? சொல்லிட்டா போச்சு. வந்துட்டோம். வாயில் என்ன வச்சிருக்கீங்க எல்லாரும்?